அனைவருக்கும் அன்பு வணக்கம். நண்பர்கள் அத்தனை பேரும், அதாவது இதயத்தில் இந்தியர்களாக உணரும் அத்தனை நண்பர்களும் இன்னைக்கு ஒரு பெரிய மனநிறைவோட சந்தோஷத்தோடு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதை எப்படி சொல்லணும்னா, தீபாவளி கொண்டாடின சந்தோஷம் என்ன ஒன்று நம்மளால அந்த பட்டாசை பற்ற வைக்க முடியலையே அப்படின்ற ஒரு சின்ன ஏக்கம் தான் இருக்கும். ஆபரேஷன் சிந்தூர், வார்கிராஃப்ட், ஸ்டேட் கிராஃப்ட் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு இது ஒரு சரியான உதாரணம். இந்த தாக்குதல் 9 இடங்களில் நடத்தப்பட்டிருக்கின்றது. அண்டு இதுக்கு முன்னாடி நாம் நடத்தின அந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், இந்த மாதிரி விஷயங்களை விட இது ரொம்பவே ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லுவேன். காரணம் என்னன்னா, இதற்கு முன்னாடி பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் அங்கே மட்டும்தான் தாக்குதல் நடைபெற்றது. ஆனால் இந்த தடவை பாகிஸ்தானுக்குள்ளேயே இந்த தாக்குதல் நடைபெற்று இருக்கின்றது. அண்டு இன்னும் ஒரு சிறப்பம்சம் என்னன்னா, இது வேறு, நான் உங்கள் ஊருக்குள்ளே வந்து ஒன்று அடிக்கணும்னு அவசியம் கிடையாது, என் வீட்டில் இருந்துக்கினே நான் ஒன்று காலி பண்ணுவேன் அப்படின்னு நிரூபிச்சிருக்கோம். நமது ஏர்ஃபோர்ஸ் ஜெட்ஸ் எதுவுமே அந்த பார்டரை தாண்டலை, இங்கே இருந்துக்கினே அங்கே நம்ம வேலையை முடிச்சிட்டோம். அண்ட் ஆஸ் யூஷுவல் பாகிஸ்தான் என்ன நடந்ததுன்னு தெரியாமல் திணறி போயிருக்காங்க. இதில் 4 டார்கெட் வந்து பாகிஸ்தானுக்குள்ளும், 5 டார்கெட் வந்து பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீருக்குள்ளும் இருக்கின்றது. இது பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மளுடைய ரிட்டாலியேஷன் அப்படின்றது வந்து ஒரு குவாலிட்டேட்டிவ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கின்றது. இந்த தடவை பாகிஸ்தானுக்குள்ளேயே அடிச்சிருக்கோம். அடுத்த தடவை இந்த தாக்குதல் இதை விட மோசமாக இருக்கும். இன்ஃபேக்ட் இந்திய தரப்பில் ஏற்கனவே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க, எனி மிஸ் அட்வென்ச்சர் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை விட பயங்கரமாக இருக்கும் தாக்குதல் அப்படின்னு. அண்ட் ஒரு சில ரிப்போர்ட் கூறுகின்றது, பாகிஸ்தானி டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காராம், நீங்கள் வந்து இதோடு நிறுத்திக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் திருப்பி அடிக்க மாட்டோம் அப்படின்னு. என்னங்கடா இது, என்னவோ ஏதாவது பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து 130 அணுகுண்டு உங்களை திருப்பி வச்சுக்கிறோம், அதை பண்ணிடுவோம் இதை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு அடி அடிச்சல்ல போதும், அடுத்த அடி அடிக்காத, நானும் அடிக்க மாட்டேன் அப்படின்னு அந்த கைப்புள்ள கட்டத்துறக்கிட்ட பேசுகிற மாதிரி பேசினுக்கிறாங்க பாகிஸ்தான். சரி, வேற என்ன பண்ண முடியும், அவங்களுடைய நிலைமை அந்த மாதிரி உதார் விட்டுட்டு இருந்தாங்க. வி கால் தேர் பிளஃப் அப்படி தான் நான் சொல்லுவேன். இதற்கு முன்னாடி நடந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குக்கும் இதுக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கின்றது. அதனால தான் இந்த ஆப்ரேஷனை ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறேன். போன தடவெல்லாம் வந்து ஒரு ரிட்டாலியேஷன், இந்த மாதிரி ஒரு தாக்குதல் நடக்கின்றது, நாம் வந்து அதுக்கு பதிலடி கொடுக்கின்றோம், அவ்வளோதான், அத்தோட மேட்ரு ஓவர். அதுக்கப்புறம் இதை வந்து எஸ்கலேட் பண்ண மாட்டாங்க இந்தியா அப்படின்றது பாகிஸ்தானுக்கு தெரியும். அதனால தான் அவங்களும் அதை பெருசாக எஸ்கலேட் பண்ணல. சரி ரைட்டு, அதை நீ ஒரு அடி அடிச்சியா நான் ஒரு அடிச்சேனா அப்படின்னு நிறுத்திட்டாங்க. ஆனால் இந்த தடவை நம்மளுடைய இன்டென்ட் அப்படின்றது ஆபரேஷன் சிந்தூருக்கு முன்னாடியே பாகிஸ்தானுக்கு நாம் தெளிவாக புரிய வைத்து விட்டோம். அந்த இன்டென்ட் என்ன அப்படின்னு கேட்டால், இஃப் அட் ஆல் ஒரு வார் வந்தது அப்படின்னு சொன்னால் தட் வில் பி த ஃபைனல் வார் ஃபார் பாகிஸ்தான். அதுக்கப்புறம் அது இருக்குமான்னு தெரியாது. இதுதான் நம்மளுடைய அப்ஜெக்டிவ் அப்படின்றத பாகிஸ்தான் கிளியராக புரிஞ்சுக்கினாங்க. பிகாஸ் இட்ஸ் அ வார் ஆன் ஆல் ஃப்ரண்ட்ஸ். இது ஏர்ஃபோர்ஸோ மிலிட்டரியோ ஆயுதங்களை வைத்து கொண்டு மட்டுமே நடத்த போகின்ற யுத்தம் கிடையாது, பலமுனை தாக்குதல். இப்போ அடுத்தது அந்த IMF லோன், அதுக்கும் வந்து நம்ம இப்போ டைட் வைக்க போகிறோம். இன்னொரு பக்கம் வந்து அந்த அணை தண்ணியை நிறுத்துறது, இல்லை திடீர்னு திறந்து வர்றது, இந்த மாதிரி திடீர்னு என்னென்னவோ நடக்கும். அது இயற்கையாக நடக்கின்ற விஷயங்கள். திடீர்னு வந்து ஷட்டர் லூஸ் ஆகிடலாம், தண்ணி அப்படியே வெள்ளமாக ஓடலாம், அந்த மாதிரி நிறைய இருக்குது. அண்டு அந்த ஏர் ஸ்பேஸ் க்ளோஸ் ஆனதுனால இப்போது ஃபாரின் ஏர்லைன்ஸும் அவங்க மேலே வரமாட்டோம், பறக்க மாட்டோம் அப்படின்னு சொல்வதனால பல $1 மில்லியன் நஷ்டம் அவங்களுக்கு. ஆக இது பல முனைகளில் நடக்கின்ற ஒரு தாக்குதல். இப்போது பாகிஸ்தானுக்கு ஆதரவாக சீனா வரும் அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் சீனாவோட ரியாக்ஷனை பார்த்துட்டு மெர்சலாகி போயிருக்காங்க. ஏன்னா சீனா எதிர்பார்த்தது, அவங்களுடைய கேம் பிளான் இது தாங்க. அதாவது இங்கே இந்தியாவில் அந்த தீவிரவாதிகள் வந்து பஹல்காமில் தாக்கும் போது கிளியராக எய்ம் பண்ணி வந்திருக்காங்க, இங்கு ஒரு பெரிய மத கலவரம் உருவாக வேண்டும் அப்படின்னு. ஆனால் அது நடக்கவில்லை. ஏன்னா நாமெல்லாம் கலவரம் பண்ணுறவங்க கிடையாது, அது பாகிஸ்தான்காரங்க தான். அது எதிர்பார்த்தாங்க, அது நடக்கலை. அடுத்தது இமிடியட்டாக இந்தியா ஏதாவது ரிட்டாலியேட் பண்ணுச்சு அப்படின்னா அது நீ ஜெர்க் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஆயிடுச்சா? ஏன்னா இப்போது பாஜக அரசுக்கு இது ஒரு பெரிய ப்ரெஷராக இருந்திருக்கும். போதாக வரைக்கும் வழங்கும் போல் இந்த காங்கிரஸ் இருக்கு இல்லையா, அவங்க ஏற்றி விட்டு ஏன்னா ஒன்றும் பண்ணலையா, அது ரஃபேல், அதில் வந்து எம்சம்பழம் கட்டி இப்படிலாம் கேலி பண்ணிட்டு இருந்தாங்கல்ல. ஸோ இந்த ப்ரெஷருக்கு பயந்தாவது இப்போ எல்லாம் என்ன சொன்னாங்க, இந்த தாக்குதல் வந்து பீகார் தேர்தல் அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க.
அண்டு மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் கூட சொல்லியிருந்தார்ல, இந்த மாதிரி வந்து 3 நாளுக்கு முன்னாடியே இன்டெலிஜென்ஸ் இன்ஃபர்மேஷன் கிடைச்சி தான் தாக்குதல் நடக்கும்னு, அதனால தான் பிரதம மந்திரி வந்து அவருடைய காஷ்மீர் ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிட்டார் அப்படின்னு பேசிட்டு இருந்தார் இல்லையா. சீனா, பாகிஸ்தான் இவங்க 2 பேருமே இவங்களுடைய அண்டர்லைங் அப்ஜெக்டிவ் என்னவாக இருந்திருக்கும்னா, பீகாரில் எலெக்ஷன் வரப்போகின்றது, அதனால் வந்து இங்கே ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் பாஜக அரசு மீது. அண்ட் ஆஸ் யூஷுவல் காங்கிரஸ்காரங்க தான் வந்து அந்த ப்ரெஷர் போட்டுனுக்கிறாங்க இல்லையா. ஸோ அதுக்காகவாது மோடி வந்து இமிடியேட்டாக ரிட்டாலியேட் பண்ணுவார். அப்படி ஏதாவது பண்ணாருன்னு சொன்னால், இதை எஸ்கலேட் பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் சீனாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடும். இதுதான் அவங்களுடைய கேம் பிளானாக இருந்தது. ஆனால் மோடி ரிட்டாலியேஷன் அப்படின்றது வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரிலாம் நாங்கள் செய்ய முடியாது அப்படின்னு நாம் ரொம்ப அழகாக இந்த காய்களை நகர்த்தினோம். இந்த எல்லா பக்கத்துலையும் ரவுண்டு கட்டி அடிப்பாங்கன்றாங்களே, அதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கின்றது. வெறும் மிசைல் தாக்குதல் மட்டும் கிடையாது நண்பர்களே. அதனால தான் நான் இதை வந்து மிக மிக ஸ்பெஷலான முக்கியத்துவம் வாய்ந்த ஆப்ரேஷன் அப்படின்னு நான் சொல்கிறேன். இன்னைக்கு பாகிஸ்தானுக்கு ஆதரவாக எந்த நாடு வந்திருக்கு சொல்லுங்கள்? பாகிஸ்தான் பெருசாக நம்பிட்டு இருந்த ஒரே நாடு சீனா. அவங்களே என்ன சொல்லிட்டாங்க, இல்லை பயங்கரவாதத்தை எதிர்க்கிறோம், இது வந்து வருத்தத்துக்குரியது. இது நம்ம ஆப்ரேஷன் சிந்தூர் நம்ம தாக்குதல் நடத்தியிருக்கோம் இல்லையா, இது வந்து ரெக்ரெட்டபிள் அப்படின்னு. சரி, வருத்தப்பட்டு போங்க, என்ன பண்ணுறது? அதுக்கு மேலே வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில் சேருங்க அப்படின்னு நான் சொல்ல முடியும். காரணம் என்னென்னா, சீனாவுக்கு புரிஞ்சிடுச்சு, இல்லை இந்தியா வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த கேம் ஆடுறாங்க, ரவுண்டு கட்டிட்டாங்க, சுத்து போட்டுட்டாங்க, இனிமே வந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றது அவங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கின்றது. அதனால தான் அவங்களால ஓப்பனாக பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ண முடியல. இதே வேற நேரமாக இருந்திருந்தால், அது எப்படி நீங்கள் வயலேட் பண்ணலாம், நீங்கள் பாகிஸ்தானில் வந்து தாக்குதல் நடத்திட்டீங்க, இது வந்து ஐக்கிய நாடுகள் சபைக்கு எதிரானது, நாங்கள் உடனே ஒரு தீர்மானம் கொண்டு வரோம், உடனே அந்த வந்து செக்யூரிட்டி கவுன்சில் கூடுங்க, இல்லை நாங்கள் வந்து பாகிஸ்தானுக்கு எல்லா உதவியும் செய்ய தயாராக இருக்கின்றோம், பாகிஸ்தான் நாங்கள் உங்களோட நிற்கிறோம், இப்படியெல்லாம் ஜிங்கு பிங்கு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கலாம். ஆனால் அதெல்லாம் செய்யலை. காரணம், அங்கேயே அவங்க டங்கு வார நொறுக்கினுக்கிறாரு ட்ரம்ப். அவங்க வந்து இந்தியா பக்கம் நேசக்கரம் நீட்டுனுக்கிறாங்க. அது பாருங்க, யானை டிராகன் 2 பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆடலாங்க, வாங்க நாம 2 பேரும் ஒத்து போகலாங்க, யாரோ ஒரு அமெரிக்காக்காரன் வந்து நம்மளை போட்டு ஆட்டினுக்கிறான், நம்மளாம் எப்பேற்பட்ட சிவிலைசேஷன் எத்தனை வருஷமாக இருக்கும் அப்படின்னு மறுபடியும் புறா பறக்க விட்டுனுக்கிறாங்க. இந்த நேரத்தில் வந்து நமக்கு எதிராக ஓப்பனாக அவங்களால செயல்பட முடியாது. அடுத்தது, பாகிஸ்தான் இனிமே என்னதான் வந்து எஸ்கலேட் பண்ணாலும் ஒன்றும் அச்சீவ் பண்ண முடியாதுன்றதான் அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு. ஏதாவது மிஸ் அட்வென்ச்சர், டெஃபினட்டாக இதுக்கு வந்து ஒரு ரியாக்ஷன் இருக்கும் பாகிஸ்தான் தரப்புல இருந்து. ஏன்னா மிலிட்ரியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய எக்ஸிஸ்டன்ஸ் இன் கொஸ்டின். இப்போ ஏற்கனவே இம்ரான்கான் பார்ட்டியில் வந்து எல்லாரும் கேள்வி கேட்டுனுக்கிறாங்க, நீங்கள் வந்து ஒரு ஜனநாயக அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு மிலிட்ரி தான் எல்லாத்தையும் டிசைட் பண்ணிட்டு சண்டை நடத்தலாமா வேணாமா அப்படின்றத மிலிட்ரியாக டிசைட் பண்ண முடியும், சிவிலியன் லீடர்ஷிப் தான் அதை டிசைட் பண்ண முடியும் அப்படின்னு அங்கே ஏராளமான போராட்டம் பண்ணிருக்கிறாங்க. போதா குறைக்கும் அந்த பலுச்சிஸ்தான் அவங்க வேற உட்காந்தீங்கன்னா, என்ன நீங்கள் இது மாதிரிலாம் பண்ணிருந்தீங்க, நாங்கள் தனி நாடு அப்படின்னு கோஷம் போட்டுனுக்கிறாங்க. ஆனால் அந்த பக்கம் கைபர் பக்தூன்குவா, இப்படி ஏராளமான பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. எல்லாத்துக்கும் மேலே பாகிஸ்தான் நினைக்கலாம், சரி ரைட்டு, இவங்க வந்து இந்த பக்கத்துலேருந்து, அதாவது பாகிஸ்தானுக்கு ஈஸ்ட்டு நமக்கு வெஸ்ட்டு, இந்த பக்கத்துலேருந்து தானே வந்து அவங்க சண்டை போடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால், தஜிகிஸ்தானில் நமக்கு ஒரு மிலிட்ரி பேஸ் இருக்குது. அங்கே வந்து நம்மளுடைய ஃபைட்டர் ஜெட்லாம் நம்ம ஸ்டேஷன் பண்ணலாம், அங்கிருந்து நம்ம தாக்குதலை தொடங்கலாம். இது வந்து பாகிஸ்தானுக்கு மேல் பகுதியில் அங்கேருந்து குண்டு போடலாம். அவங்க நினைக்கலாம், நாம் வந்து இந்த பக்கம் பாகிஸ்தான் நெருக்குவோம், அந்த பக்கம் சீனான்னு. சீனா ஓப்பனாக இந்த பக்கம் இந்த நேரம் வர முடியாது. ஸோ இது வந்து இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் இந்த ஒரு ஃப்ரண்ட்டில் அப்படின்னு பாகிஸ்தான் தப்பு கணக்கு போட்டிருந்தாங்க. இல்லை, இப்போ பாகிஸ்தான் தான் வந்து 2 ஃப்ரண்ட் வாரை சந்திக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கின்றதை அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரியலைஸ் ஆகிருக்குது. நீ என்னடா வந்து எங்களுக்கு ஆட்டம் காமிக்கிறது, நாங்கள் போடுறோம் பாரு, நீ இந்த பக்கம் வந்தியானா அங்கே அடிப்பேன், அங்கே வந்தியானா இங்கே அடிப்பேன் அப்படின்னு 2 இடத்துலையும் அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோ இல்லை ஃபைட்டர் ஜெட்டோ கொண்டு போய் வைக்கிற அளவுக்கு பாகிஸ்தானுக்கு வந்து வசதி கிடையாது. அடுத்தது அந்த F-16, அது கிட்டத்தட்ட 80s கொடுத்த ஃபைட்டர் ஜெட்டுங்க. பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேர்ஸு, இந்த பீரியாடிக்கல் சர்வீஸ், நம்ம வண்டியை கொண்டு போய் விடுற மாதிரி அதையும் பண்ணணும். இன்ஃபேக்ட் நம்ம 2 வீலரை விட ஃபைட்டர் ஜெட்ஸ் எல்லாம் பக்காவாக மெயின்டைன் பண்ணி வைக்கணும். காசு இல்லை, அதனால் பெருசாக பண்ண முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் அமெரிக்கா என்ன பண்ணியிருக்காங்க, ஏதோ $400 மில்லியன் நாங்கள் கிராண்ட் கொடுக்குறோம், நீங்கள் ஸ்பேரெல்லாம் வாங்கி அதெல்லாம் வந்து மராமத்து பண்ணுங்க அப்படின்னு. பட்டு கண்டிஷன்ஸோட, அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை அப்படின்னு கீழே போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வித் ஸ்ட்ரிக்ட் ஓவர் சைட்
இதை வந்து ஆன்டி டெரரிசம் ஆப்ரேஷன்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஆனால் அமெரிக்கன்ஸோட இந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமருக்கு அளவே கிடையாது. பாகிஸ்தான் கிட்ட ஃபைட்டர் ஜெட்டை கொடுத்துட்டு ஆன்டி டெரரிசம் ஆப்ரேஷனா? அங்கே இருக்கவெல்லாம் ஃபார் டெரரிசம் தானடா, அவங்ககிட்ட போயிட்டு ஆன்டி டெரரிசம்னு சொல்கிறேன். மேபி இவங்க வந்து அந்த டெரரிஸ்ட்டை மூவ் பண்ணுறதுக்கு ஒன்றா அப்படியே கொத்து கொத்தா கட்டி கொண்டு போய் இறக்கிறதுக்கு ஒன்றா அதை யூஸ் பண்ணலாமே தவிர அதுக்கு அந்த ஃபைட்டர் ஜெட்லாம் யூஸ் ஆகுமான்னு தெரில. பட் ஸ்டில் அதை வச்சு அவங்க என்ன பண்ண போகிறாங்க? ஆனாலும் அவங்க கொடுத்து வச்சுருந்தாங்க. பட் இந்தியாவுக்கு எதிராக அதை யூஸ் பண்ண முடியாது. அஃபென்சிவ் ஆப்ரேஷனுக்கு அதை யூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து ஒரு முக்கியமான கண்டிஷன். அதுக்காக வார்னு வந்துருச்சுன்னா கண்டிஷனை மீறிட்டேன் அப்படின்லாம் சொல்ல முடியாதுங்க. அது நடக்கும். பட்டு பாகிஸ்தான் இதை எப்படி யூஸ் பண்ணிப்பாங்கன்னு நான் பார்க்குறேன்னா, அந்த ஐஎம்எஃப் லோன் அதை வந்து நிறுத்துறதுக்கு நாம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். அவங்க என்ன பண்ணுவாங்க, அங்கே போயிட்டு குய்யோ முய்யோன்னு அந்த க்ளோஸ் டோர் பின்னாடி கதறிட்டு, பாருங்கள் நாங்கள் திருப்பி அடிக்காமல் இருக்கோம், எங்களுக்கு கடனை கொடுத்துருங்க அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் அதை பாருங்கள், அந்த 400 மில்லியன் ஒன்றே கொடுங்க, ஸ்பேரெல்லாம் கொடுங்க, அதெல்லாம் வந்து புச்சா நீங்கள் வந்து ரீபெயிண்ட்லாம் பண்ணி கொடுங்க, நாங்கள் சண்டை போடாமல் இருக்கோம், இப்படிலாம் கூட பண்ணுவாங்க. ஏன்னா மிலிட்ரிக்கு வந்து நாங்கள் அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னு காமிக்கிறதுக்கு ஏதாவது வேணும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து லோனை தடை செய்ய முடியல, இது பாருங்க F-16 நாங்கள் அப்கிரேட் பண்ணின்னுக்கிறோம், இந்தியா மெர்சல் ஆயிடுச்சு அப்படின்னு வெளில சொல்லிக்கணும். அதுக்காகவாது அவங்க இதெல்லாம் இந்த பிச்சைக்காரத்தனமான வேலைகளெல்லாம் நிச்சயமாக செய்வாங்க அப்படின்றதுல எனக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. அண்டு ஒரு அட்வைசரி அப்படின்னு ஒன்று சுற்றி நிற்குது. ஒரு 50,000 கேஷ் வச்சுக்காங்க, அதுக்கப்புறம் தண்ணி வச்சுக்காங்க, உணவுப் பொருள் வச்சுக்காங்க, மருந்து மாத்திரையெல்லாம் வாங்கி வச்சுக்காங்க, பெட்ரோலை ஃபுல் டேங்க் போட்டு வச்சுக்காங்க அப்படின்னு. இதெல்லாம் சும்மா காபரா கலப்பி விடுற வேலை நண்பர்களே. த மெயின் ரீசன் இஸ் உக்ரைனில் 3 வருஷத்துக்கு வேலை சண்டை நடந்துருக்குது. அங்கே இருக்கவங்கெல்லாம் எத்தனை நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க மருந்து மாத்திரை தண்ணி கேன்லாம்? இப்போ புரியுதுங்களா? அங்கே ரஷ்யா போட்டு பொழந்து கட்டின்னு இருக்கிறாங்க. ஸ்டில் அது பாட்டுக்கு லைஃப் போயிட்டு தானே இருக்குது. அதனால் இந்த மாதிரி மெர்சல் கிளப்பி விடுறதெல்லாம் விட்டு தள்ளுங்க. பட் விரைவிலேயே பாகிஸ்தானிலிருந்து ஏதாவது ஒரு முட்டாள்தனமான காரியத்தை எதிர்பார்க்கலாம். இந்த தடவை வந்து அந்த தீவிரவாத கூடாரங்கள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டன. முற்றிலுமாக இந்த சென்ஸ் அங்கே நிறைய இருக்குது, 100 இருக்குது. அதனால் இந்த 9 டார்கெட் கம்ப்ளீட்லி டெஸ்ட்ராய்டு, அதை ஒன்றா சொல்ல முடியும். ஜெய்ஷே முகமது, அதுக்கப்புறம் அந்த ஹிஸ்புல் முஜாஹிதீன், லஷ்கர்-இ தொய்பா, இந்த 3 ட்ரைனிங் சென்டர்ஸ், ரெக்ரூட்மெண்ட் சென்டர், இதைத்தான் டார்கெட் பண்ணியிருக்காங்க. 4 பாகிஸ்தானில், 5 பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில். வழக்கம் போல் இங்கே நிறைய பேர் புலம்ப தொடங்கி விட்டார்கள். என்ன நீங்கள் ட்ரில் அப்படின்னு சொல்லிட்டு நிஜமாவே தாக்குதல் நடத்திட்டீங்களே இப்படின்லாம் சில பேர் இங்கே கேட்குறாங்கன்னா, அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் இந்தியனான்னு கேட்குறதுல ஏதாவது தப்பு இருக்குதா? நீ எதுக்குடா இந்தியாவில் இருக்க அப்படின்னு கேட்குறதுல ஏதாவது தப்பு இருக்குதா? என்ன கேள்வி கேட்குறீங்க? இதுதான் ஸ்ட்ராட்டஜி. பாகிஸ்தான் வந்து நீங்கள் இது மாதிரி அசந்த நேரத்தில் போட்டு அடிச்சிட்டிங்களே அப்படின்னு ஒருத்தன் கேட்குறான் அப்படின்னா, அப்புறம் வந்து அவனை இந்தியா விட்டு வெளியேறுன்னு சொல்கிறதுல தப்பே கிடையாது இல்லையா? இதில் ஹிந்து பத்திரிகை அவங்க வந்து இந்த மாதிரி இந்திய போர் விமானங்கள் அதெல்லாம் வந்து சுட்டு வீழ்த்தப்பட்டன அப்படின்னு ஒரு ட்வீட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் டெலீட் பண்ணிட்டாங்க. எப்படி ட்வீட்டை போட்டு டெலீட் பண்ணிட்டா கம்முன்னு விட்டுருவாங்களா? இல்லை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இருக்கவங்க வந்து என்ன வேணால் பண்ணிட்டு போகலாம், அதை யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்களா? ரைட், ஆல் சடன் டன் ஒரு விஷயத்தில் நம்ம பெருமைப்பட்டுக்கலாம் நண்பர்களே. கபாலி டயலாக் தான். கபாலி அப்படின்னு உடனே மறு வச்சுட்டு லுங்கி கட்டிக்கின்னு சொல்லுங்க எஜமா அப்படின்னு வந்து நிற்கிற கபாலின்னு நினச்சியா? கபாலிடா அப்படின்ற மாதிரி இந்தியாவில் போய் தாக்குதல் நடத்தினா அவங்க வந்து வெறும் அறிக்கை விடுவாங்க, கண்டனம் தெரிவிப்பார்கள். எங்கேயாவது மிஞ்சி போனால் யாராவது 4 பேர் வந்து போராட்டம் பண்ணுவாங்க கொடியை பிடிச்சிக்கின்னு அப்படின்னு நினச்சியா? உன் வீட்டுக்குள்ளேயே வந்து உன்னை போட்டு தள்ளுவான்டா. இந்த பெருமை வலிமை இதற்கெல்லாம் மோடி தான் காரணம். இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இதுக்குத்தான் நான் அன்றைக்கே சொன்னேன், வார் இஸ் டூ சீரியஸ் அ பிஸ்னஸ் டு பி லெஃப்ட் ஜென்ரல் சலோன் அப்படின்னு. அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் எப்போ அடிக்கணும், எங்கே அடிக்கணும், எப்படி அடிக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அவங்க முடிவுக்கு விட்டுடுங்க. தேவையில்லாமல் உசுப்பேத்துறவங்களுடைய வலையில் விழாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போது அது உண்மை அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய ஆட்டங்கள் இருக்கின்றன நண்பர்களே. பாகிஸ்தான் வந்து அதில் பாதாளத்தில் வீழப் போகின்றது. ஜஸ்ட் வெயிட் அண்ட் சி. மீண்டும் அடுத்த சந்திப்போம். வணக்கம்.